படத்துல உங்களுக்கு என்ன கேரக்டர்? அது கேரக்டர் வந்து விஜயான்னு ஒரு தெலுங்குக்கார கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன். அது என்ன மாதிரி கேரக்டர் நீங்க பார்த்து ரசிச்சு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தான் என்னோட ஒரு ரொம்ப விழுந்து சிரிக்க வைக்கிற காமெடி, மெனக்கெட்டு திணிக்கப்பட்ட காமெடி இல்லை. அது போற வழியில அப்படி லைட்டா அடிச்சிருக்கு. உட்காந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு எமோஷனுக்கு நடுவில் வர்றதுனால அது என்னன்னு ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த கடத்தான் போகுது. உட்காந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு பஞ்சும் காமெடியா இருக்கும். எல்லா பஞ்சும் காமெடியா இருக்கும். எல்லா பஞ்சும் நீங்க யோசிச்சு பார்த்தா அவ்வளவு மேட்டர் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்றதை விட ஆடியன்ஸ் சொன்னாதான் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லணும் படம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்ப கண்டிப்பா பார்க்கணும் போலே சார். நிச்சயமா கண்டிப்பா பார்க்கணும். குழந்தைங்களோட குடும்பத்தோட கூட்டு போயிட்டு இந்த ஒரு அரசியல் மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு சர்வைவல் படம் இது. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு பிக் ஃபேன் மேம். அட தேனடா, அந்த டைலாக் எல்லாம் இன்னும் ஒரு ஆள் மனசுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இன்னும் கூட மறக்க முடியாது. உங்களை பார்த்த உடனே அந்த ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கு. ஆனா உங்களை அதுக்கப்புறம் நிறைய படத்துல மிஸ் பண்ணோம். நடுவில் ஏதாவது ஒரு மெயின் கண்டென்ட் மக்களுக்கு உணர்த்தல சார், ஒரு மைய கருத்தா அது என்ன? அதான் நம்ம பூர்வகுடி மக்கள்னு ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க இல்ல. நம்ம இந்தியா சுதந்திரமே எப்படி வந்தது? நம்ம தானே பூர்வகுடிகள். பிரிட்டிஷ்காரங்க வந்தவொடனே நம்மளால தாங்க முடியல இல்ல. யாரோ வந்து யாரையும் அடிமை பண்ற ஒரு விஷயம்ன்ற மாதிரி ஆனதுனாலதானே இவ்வளவு சுதந்திர போராட்டம். அது நாடா பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்படியே ஊரா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதே உங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தன் உட்காந்து வந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய நீ வெளியே போய் சொல்றேன் இருக்கும். ஆனா அப்படிதான் நடந்திருக்கு நிறைய. சோ அந்த வழிகளை அழகான படமா தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லா படத்தையும் நம்ம என்டர்டைன்மெண்ட் நோக்கிலேயே பார்த்துடவும் முடியாது. சில விஷயம் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். அதே சமயம் போர் அடிக்காத அழகான ஒரு அற்புதமான படமா இருக்கு. சோ இதை எல்லாரும் பார்க்கணும்னு நான் சொல்றேன். மியூசிக்லாம் எப்படி? ஜிப்ரான் சாரோட மியூசிக் கேட்க வேணும். முன்னாடியே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. கேட்ட எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆர்டர் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ அடுத்து இந்த படம் லைட்டா அந்த லைஃப் ஆஃப் பை அப்படின்னு அந்த படத்துல அதுல 2 பேர் 3 பேர் தானே. அதுக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. இது வேற மாதிரி ஒரு சானர். கொரோனாக்கு அப்புறம் சாங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய லைட் விழற மாதிரி ஒரு படம் கொடுத்த சும்பிதேவன் சாருக்கு மிக்க மிக்க நன்றிகள். எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான படம் பார்த்த சந்தோஷம் தான். இவ்வளவு நாளா இது மாதிரிலாம் பேட்டி கொடுத்தது இல்லை. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாம்ஸ் நடிச்சதுனால சொல்லல, சிம்புதேவன் சார் படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரத்தம் வெட்டு குத்து இதெல்லாம் இல்லாம ஒரு அருமையான சானர்ல ஒரு அருமையான படம். எல்லாரும் போய் படம் பாருங்கோ, மிக நல்லா இருக்கும். ஓகே, படம் பண்றீங்க? ஆமா பண்ணிட்டு இருக்கேன். தேசிங்கராஜா 2 அப்புறம் இன்னும் 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் தேங்க்யூ.